இன்று புற்றுநோய் குறித்த உலக விழிப்புணர்வு தினம். புற்றுநோய் என்பதை தனியொரு நோயாக பார்த்தாலும் அதில் 500க்கும் மேற்பட்ட வகையிலான புற்றுநோய்கள் உள்ளன. அவை நமது பல்வேறு உடல் உறுப்புகளிலிருந்து வருவன மற்றும் பல்வேறுபட்ட திசுக்களிலிருந்து வருவன என பல வகைகள் உள்ளன. இவற்றில் பெருவாரியானவை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கக்கூடும் தன்மையுடையவை, மேலும் முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடியவையாகும் என்கிறார் டாக்டர் எஸ் வசந்தமாலை அவர்கள். புற்றுநோயும் பெண்களும் என்ற தலைப்பில் அவர் இம்மாத நமது மண்வாசத்தில் எழுதியுள்ள கட்டுரையில் இதனை பதிவு செய்கிறார். உலகை அச்சுறுத்தும் உயிர்கொல்லி நோயாக பார்க்கப்படும் புற்றுநோய் பாதிப்பின் அளவு ஒவ்வொரு வருடமும் 1% அதிகரித்து வருகிறது. 1984ஆம் ஆண்டில் 1,00,000 பேரில் 60 பேருக்கு இருந்த புற்றுநோயின் தாக்குதல் தற்போது 90 முதல் 100 பேராக அதிகரித்துள்ளது. சரியான விழிப்புணர்வு, சீரான பழக்க வழக்கம் இருந்தால் புற்றுநோயை கண்டு அஞ்ச தேவையில்லை. தற்போது உள்ள மருத்துவ முன்னேற்றத்தில் புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்தால் அதனை முற்றிலுமாக குணப்படுத்தலாம். உரிய நேரத்தில் சரியான சிகிச்சை பெறும் 100 பேரில் 65% பேர் காப்பாற்றப்படுகின்றனர் என்கிறார் டாக்டர் வசந்தமாலை. புற்றுநோய் என்பது பாலினம் சார்ந்து வருவதில்லை. அது எவரையும் வேறுபாடின்றி தாக்கும் என்றாலும் மனித உடலில் மார்பகங்களும் கர்ப்பப்பையும் பெண்களுக்கு மட்டுமே இருப்பதால் பெண்களை தாக்கும் கொடிய புற்றுநோயாக மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் உள்ளது என்கிறார் டாக்டர். மேலும் எவ்வாறு இவற்றை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிவது என்பது குறித்து எளிய முறையில் விளக்கம் தருகிறார். அறிகுறிகள் குறித்து தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். அதுவும் ஆரம்ப நிலையிலேயே இவற்றை கண்டறிந்தால் முற்றிலும் குணப்படுத்த முடியும் என நம்பிக்கை வார்த்தைகள் தருகிறார். மார்பக புற்றுநோயை சுய பரிசோதனை மூலம் அறியலாம் என்கிறார். புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்ன, அதனை கண்டறிவது எப்படி, அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் தெரிந்து கொள்ள இம்மாத நமது மண்வாசம் வாங்கி வாசியுங்கள். உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுங்கள்.